ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். ஃபெங்கோடைய ஃப்ரெண்டு அடுத்த நாள் மார்னிங் அவங்களோட நியூஸ் பேப்பர் வாசிக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தோன்னா ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அது ஒரு காசிப் மாதிரி தான். ஸோ ஃபெங்கை பற்றின காசிப் தான் அதில் இருந்துக்கிட்டு இருக்குது. ஃபெங்கும் அவளோட ஃப்ரெண்டையும் பேரை மென்ஷன் பண்ணாமல் இவங்க 2 பேருமா சேர்ந்து ஒரு மிஸ்ட்ரஸ் வேலை பார்க்குறாங்க. ஒய்ஃபோட வீட்டுக்கு போயிட்டு ஒய்ஃபோடைய அக்காவையும் தாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் முன்னாடி நாள் நடந்த இன்சிடென்ட்டு நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு இவங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக ஹீரோயினோட பெர்மிஷன், அதுக்கப்புறம் அவங்க பாஸோடைய பெர்மிஷன் எல்லாம் வாங்கி இந்த ஒரு ஸ்கூப் எழுதியிருக்காங்க. இதில் பத்தாததுக்கு ஃபெங்கோடைய அம்மா ஒரு கேங் பிளர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே பட்ட பேர் தான் வச்சுருக்காங்க. ஆனால் இதை வாசித்த உடனே ஃபெங்கோடைய ஃப்ரெண்டுக்கு இவங்களை பற்றி தான் எழுதியிருக்காங்கிறது நல்லா தெரிஞ்சிடுது. எல்லாம் அந்த ஃப்ரெண்டோட வேலையாக தான் இருக்கும். ஏன்னா நாள் இவ தான் அவங்க 2 பேரையும் போட்டு அடிச்சுட்டு துரத்திருப்பாள்ல, அதனாலன்னு சொல்லிட்டு இவகிட்ட போயிட்டு இந்த பேப்பரை காட்டி எதுக்காக இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணும் இதெல்லாம் நான் இப்போ தான் வாசிக்கிறேன், யாரை பற்றி எழுதியிருக்காங்கன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ கூடவே அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னா இவளை பற்றி தான் எழுதியிருக்காங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. இருந்தாலும் தன்னோட ஃப்ரெண்டை விட்டு கொடுக்கக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக இங்கே ஃபெங்கோடைய ஃப்ரெண்டை பார்த்து இதில் யாரையோ பற்றி எழுதியிருக்காங்க, நீங்கள் எதுக்கு தாம்தம்னு கொதிக்கிறீங்க, ஒருவேளை நீங்கள் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும், நீங்களாவே பயப்படுறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க அவங்களும் இதுக்கு மேலே இதுங்கள்ட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இடத்த காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. இதே ஆர்டிக்கலை ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்டுடுறாங்க. ஃபெங் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்படி ஒரு ஸ்கூப் வந்திருக்கு, இதை கொண்டு போய் ஹீரோ கிட்ட காட்டு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அதை வாங்கிட்டு வேக வேகமாக வாசிக்கிறான். வாசி முடிச்சுட்டு அவனுக்கு ஒன்றுமே புரியல, இது ஃபெங்கை பற்றின விஷயங்கிறதே அவனுக்கு உணரல. ஸோ அவனும் இங்கே செக்ரட்டரியை பார்த்துட்டு எதுக்காக இதை என்கிட்ட கொண்டு வந்து காட்டுற, ஃபெங் ஏதாவது சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இதை உங்கள்கிட்ட காட்ட மட்டும் சொன்னாங்க, வாசிக்க சொன்னாங்க அப்படின்னோடனே நம்ம ஹீரோவும் சரி இதை நான் வாசிச்சுட்டு அவளுக்கு திரும்ப கால் பண்ணி சொல்லிடு அப்படின்னு சொல்லி அப்படியே மேட்ரை விட்டுடுறான். ஹீரோயினுக்கு அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கால் பண்ணிவிட்டு உன்னோட ஆஃபீஸ் வாசலில் தான் நானும் பாஸும் நிற்கிறோம், நீ சீக்கிரம் கிளம்பி வா, நம்மளோட லஞ்ச் டேட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட நம்ம ஹீரோயினும் ஆசையாக கிளம்புறா. ஆனால் கரெக்டாக ஹீரோ அங்கே உள்ளே வந்துடுறான். லஞ்சுக்கு கூப்பிட்றான். அவளும் எனக்கு வேறு பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ஸோ அதை கேட்ட உடனே யார் கூட பிளான் அப்படின்னோடனே என் ஃப்ரெண்டு கூட அப்படிங்கிறா. ஃப்ரெண்டு நான் யார், அந்த பாஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் அவளும் மட்டும் தனியாக வரல, என் ஃப்ரெண்டு கூட தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ நானும் உன் கூட வருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நீ இதுக்காக என் கூட வரணும், என் ஃப்ரெண்ட்ஸோட நான் லஞ்ச் என்ஜாய் பண்ணக்கூடாதா என்ன அப்படிங்கிற மாதிரி அவளை கொஸ்டின் பண்ண சரி நான் உன்னை தடுத்த நிறுத்தலையே, நானும் கூட ஜாயின் அடிக்கிறேன் தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளை கம்பல் பண்ணி ஒட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே பாஸுக்கு மூஞ்சி வாடி போயிடுது. நம்ம ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் இவ எதுக்காக கூட வந்துட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்துட்டு அப்படியே அவங்க 2 பேரும் க்ரீட் பண்ணிவிட்டு சரி நம்ம லஞ்ச் பிளானை இன்னொரு நாள் பார்த்துப்போம், எனக்கும் பாஸுக்கும் இன்னொரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் அங்கேருந்து இழுத்துக்கிட்டு அந்த ஃப்ரெண்டு கிளம்பி போயிடுறா. நம்ம ஹீரோயினும் எடுத்துக்கிட்டு ஹீரோவும் லஞ்ச் சாப்பிட்றதுக்காகன்னு கூப்பிட்டு போயிடுறான். ஸோ ஹீரோயினுக்கும் செம கடுப்பாயிடுது ஹீரோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான்னா நீ எப்படி எனக்கு சந்தோஷமாக இருக்க விடாமல் எனக்கு பக்கத்துலேயே இருந்து என்னை தொல்லை பண்ணியோ அதே மாதிரியே நானும் உன்னை தொல்லை பண்ணுவேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்துக்கிட்டு அவளை தனியாக லஞ்சுக்குன்னு கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே போனதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் புளிப்பான ஃபுட்டாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோவும் இதெல்லாம் எப்படி வாயில் வைக்கிற அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் பண்ணிகிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவனை பார்த்தாலே ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி இருக்கா, கொஞ்ச நாள் உடம்பு வேறு சரியில்லைல்ல, இனிமேவாவது உடம்பு பழைய மாதிரி ஏற்று அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக நான் அவன் மேலே அக்கறைப்படுறதுலாம் கிடையாது, எங்கள் அம்மாக்காக பண்ணுறதா நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காகன்னு சொல்லிட்டு மீட்டெல்லாம் எடுத்து கொடுக்குறான். நம்ம ஹீரோயினும் அதை ஸ்மெல் பண்ண உடனே பயங்கரமாக வாமிட்டிங் சென்சேஷன் அப்படியே எழுந்திரிச்சு ஓடிடுறா. நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஹீரோவும் நான் என்ன தப்பாக பண்ணிட்டேன், அவளுக்கு நல்லது தானே பண்ண போனேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வாமிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஹீரோனும் நீ எதுக்காக எந்திரிச்சு வந்தா, நீ போய் சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு உடனே ஆமாம் நான் எப்படி கவலைப்படாமல் இருப்பேன், எங்கள் அம்மாவுக்கு உன்னை பற்றி பதில் சொல்லி ஆகணும்ல, அதனால தான் அவனை ஃபாலோ பண்ணேன்னு சப்பா கட்டு காட்டுறான். ஆனால் நிஜத்தில் அவன் நிஜமாவே நம்ம ஹீரோயின் மேலே ரொம்ப கேரிங்காக தான் இருந்துகிட்டு இருக்கான். அடிக்கடி எதுக்காக இப்படி வாமிட் பண்ணிகிட்டே இருக்க, டாக்டர்கிட்ட போகலான்னு சொன்னேன்ல அப்படின்ன உடனே நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியும், இதெல்லாம் நார்மல் தான், எனக்கு சும்மா கேஸ்ட்ரைட்டிஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இல்லை இத்தனை முறை வாமிட்டிங் நடக்குதுன்னு நம்ம பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு ஹீரோ கட்டாயப்படுத்துகிறான். அவ்வளோ முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறா. வீட்டுக்கு அவன் வர சமயத்தில் பார்த்தோன்னா ஃபெங்கோட அம்மா அவனுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினை ஏன் டிவோர்ஸ் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டுட்டு அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா விட மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் அவகிட்ட ஒரு பிளான் சொன்னேனே, குழந்தைய பெற்றதுக்கு அப்புறமா அம்மா கிட்ட குழந்தைய காட்டினா அம்மா ஆசைப்பட்டுருவாங்க, அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒத்துப்பாங்க, அது வரைக்கும் அவளை நான் கொஞ்சம் சேஃபாக தானே இருக்க சொன்னேன் அப்படின்னோடனே இந்த சொசைட்டியில் ஒரு ஹஸ்பண்ட் இல்லாமல் எப்படி அவளால் குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படின்னோடனே அதுக்கும் நான் ஒரு ஐடியா யோசிச்சு வச்சிருக்கேன், பேசாமல் அவளை அப்ராடுக்கு அனுப்பி விட்டுடலாம், அவள் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இங்கே வரட்டும் அப்படின்னோடனே பொண்ணு ஏதோ தப்பு பண்ண மாதிரி அவளை எதுக்காக ஒதுக்கி வைக்கணும், அதெல்லாம் பண்ண முடியாது, நான் உனக்கு 1 வாரம் டைம் தரேன், நீயாவே ஹீரோயினை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏதாவது வழியை பாரு, அப்படி எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா என் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டை தான் நீ ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. நம்ம ஹீரோவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கான். அந்த மாதிரி கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறமா இந்த ஃபெங்கும் அவங்க அம்மாவும் சேர்ந்து இப்போ அவங்க அப்பா கிட்டேயும் ஏமாத்துறதுக்காக வராங்க. அதாவது ஃபெங்
வந்து நிஜமாவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்ல அவரை கோவப்படுறாரு. எதுக்காக இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணுவேன், நீ எல்லாம் படித்த பொண்ணு தானே, உனக்குலாம் அறிவு இல்லையா அப்படி சொல்லி கத்துறாரு. எதுக்காக என் பொண்ணை கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங்கோட அம்மா அவளுக்கு சண்டைக்கு வர, இதுக்கு அடுத்தது என்ன வழி பண்ணலான்னு பாருங்க, ஹீரோவை எப்படியாவது இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க, ஃபெங்கோட அப்பாவும் நீயும் எதுக்காக ஹீரோனோட அக்கா மாதிரி அறிவு இல்லாமல் மடத்தனம் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன்னு கேட்குறாங்க. அதை கேட்டோன்னே ஃபெங்கோட அம்மாவும் உங்கள் பிஸ்னஸ்க்கும் என் பொண்ணுக்கு வந்து வித்தியாசம் இல்லையா, ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி பேசாதீங்கன்னு உடனே, கம்பேர் பண்ணி எதுக்காக பேசக்கூடாதுங்கிற, ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை தானே பண்ணியிருக்காங்க, ஹீரோக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது தெரிஞ்சும் அவன் கூட போய் ஸ்லீப் பண்ணியிருக்கா, அது மட்டும் இல்லாமல் அவனோட ப்ரெக்னென்ட் ஆகிற அளவுக்கு கேர்லெஸ்ஸாகவும் இருந்திருக்கா, ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம், அவளும் இதே நிலைமையில தானே இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க. இதை கேட்டோன்னே ஃபெங்குக்கும் அவங்க அம்மாவுக்கும் பயங்கரமாக கோவம் வந்துடுது. ஸோ இதுக்கப்புறம் இங்கே ஃபெங்கோடைய அப்பா என்ன பண்ணுறாரு, பெற்று தொலைச்சிட்டு நீ அவளுக்காக பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோடைய அப்பா கிட்ட வந்து இந்த விஷயமா பேசுகிறாரு. ஸோ உங்கள் பையனுக்கு என்னதான் பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு ஹீரோடைய அப்பாவும் ஆக்சுவலாக ரெண்டு பேருமே சிங்கிளாக இருந்திருந்தாங்கன்னா இதில் பேசிக்கிறதுக்குன்னு ஒன்றுமே கிடையாது, என் பையனை உடனே உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன், ஆனால் இப்போ அது நிலைமை கிடையாது, அவனுக்கு வேற ஒரு ஒய்ஃப் இருக்கா, ஸோ அவன் அவளை தானே பார்த்தாகணும், இந்த ஒரு விஷயத்தினால அவனை எப்படி டிவோர்ஸ் பண்ணுறதுக்காக விடலாம், என் ஒய்ஃப் வந்துட்டு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சவ ஹீரோயின், ஸோ அவளை வந்துட்டு என் ஒய்ஃப் வந்து விட்டுட்டு இருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, இவரும் என்னமாவது வந்துட்டு என் பொண்ணுக்கு நல்லது நடக்கணும், அப்படி இல்லைனா நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறாரு. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோடைய அம்மாவை பார்க்கறதுக்காக வராங்க. ஹீரோடைய அம்மா இப்போ தான் ஹீரோவை மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லி விடுவாங்க. அதுக்காகத்தான் இவனும் இங்கே கிளம்பி வரான். ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டிவோர்ஸ் பிளான் பற்றியெல்லாம் தெரியாது. ஸோ இப்போ ஹீரோ கிட்ட அவங்க நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு இவன் நம்ம மதிக்கவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, நீ எப்படி வந்துட்டு அந்த ஃபெங்கை கூப்பிட்டுருக்கியோ அதே மாதிரியே இவளையும் மரியாதையோடு கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்களோட லாங்குவேஜில் வந்துட்டு நாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போட்டுக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம ஹீரோயினை அப்படி தான் வந்துட்டு கூப்பிடணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி கொடுக்குறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் பயங்கரமாக காண்டிட்டு இருக்கு. அவங்க அம்மாவும் முறைச்சி பார்க்க அவனும் சரின்னு ஒத்துக்கிறான். கூடவே நம்ம ஹீரோவும் நான் அவளுக்கு மரியாதை கொடுக்கணும்னா அவளும் வந்துட்டு இன்னும் ஓல்டராக மதிக்கணும்ல, அதனால அவளுக்கும் சொல்லுங்கன்னு உடனே ஹீரோயினுக்கும் அதே மாதிரியே கட்டாயப்படுத்துகிறாங்க. அடுத்தடுத்த நாள் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுடைய மார்னிங் சிக்னஸ் வந்து ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ அவளும் எப்படியாவது இங்கே யாருக்கும் தெரியாமல் தப்பிக்கணும், எப்படி மறைக்கிறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கா. இங்கே வந்து சாப்பிட்றதே அவாய்ட் பண்ணிடுறா. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவும் அவளை தேடி வந்துடுறான். அப்பா நீ சுத்தமாக சாப்பிட மாட்டேங்கிறேன்னு சொன்னார், உன்னை கையோட கூட்டிகிட்டு வர சொன்னார், நீ கிளம்பி வா அப்படின்னோடனே நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு பசிக்கலை அப்படி இப்படின்னு தட்டி கழிக்கிறா. எங்கள் அப்பாவை என்னால் சமாளிக்க முடியல, தயவு செஞ்சு கிளம்பி வந்துடு, அப்புறம் எங்கள் அம்மாட்ட போயிட்டு அவரே மாட்டி விட்டுருவாரு, நான் அவனை பார்த்துக்கலன்னு சொல்லிட்டு, அதனால் நீ என் கூட சாப்பிட வந்து தான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோயினும் அப்படியே வந்துட்டு பொறுமையாக அங்கேருந்து இறங்க ஆரம்பிக்க திடீர்னு வந்து தலை சுத்தலாகிடுது. மயங்கி விடுகிறதுக்காக போக நம்ம ஹீரோவும் டக்குன்னு அவளை தாங்கி பிடிச்சிடறான். என்னாச்சு உனக்கு, டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்ன உடனே அவ்வளோ பயந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் நல்லா தான் இருக்கேன், லைட்டாக வந்துட்டு தலை சுத்தலாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. எனக்கு தெரியாது, நீ இந்த தடவை பண்ணி தான் ஆகணும், அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீ வேலைக்கும் வர வேண்டாம், நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டே வந்துட்டுருக்கான். ஹீரோயினும் டாக்டர் பேச்சே வரக்கூடாதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் நம்ம ஹீரோவும் விடுற மாதிரி இல்லை. இந்த அளவுக்கு வந்துட்டு போயிட்டுருக்குன்னா கண்டிப்பாக வந்து டாக்டர்கிட்ட காட்டியே தீரணும், அது மட்டும் இல்லாமல் நான் அவனை கேர் பண்ணிக்கிறதா நினைக்காத, எங்கள் அம்மாக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு உடனே நம்ம ஹீரோயினும் நீ என்னை பற்றி கேர் பண்ணிக்க மாட்டேன்னு எனக்கே நல்லா தெரியும், அது மட்டும் இல்லாமல் இதெல்லாமே ஸ்ட்ரெஸ்னால தான் நடக்குது, மற்றபடி எதுவுமே கிடையாது அப்படின்ன உடனே, அப்போ ஸ்ட்ரெஸ் என்ன உனக்கு என்ன மாதக்கணக்காக இருந்துக்கிட்டு இருக்கு, இல்லை எதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி நீ பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு தான் எனக்கு புரியலை, டாக்டர்கிட்ட போகிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே அவளோட கையை பிடிக்கிறான். பார்த்தா அவளோட கை ரொம்ப கோல்டாக இருந்துட்டுருக்கு. என்னாச்சு உனக்கு, பாடி டெம்பரேச்சர் இவ்வளோ டவுனாக இருக்க மாதிரி இருக்குது, நம்ம டாக்டரை பார்ப்போமே அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, என் பாடி பற்றி எனக்கு தான் தெரியும், நீ உனக்கு ஒர்க்கு லேட் ஆகிடுச்சு, நீ போன தூங்க எழுந்தால் சரியாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே படுத்துக்கிறா. ஸோ சுத்தமாக வந்துட்டு அவள் வீக்காக முடியாமல் இருக்கிறத பார்க்குற நம்ம ஹீரோக்கு ரொம்பவே வந்து மனசு கஷ்டமாக போயிடுது. எப்போ பாரு கடிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பா, இந்த அளவுக்கு வந்து வீக்காக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கி கரெக்டாக படுக்கலாம் வச்சு அதுக்கப்புறம் போர்த்தி எல்லாம் விட்டுட்டு போகிறதுக்கு மனசே இல்லாமல் அங்கே இருந்துட்டு கிளம்புறான். ஒர்க்குக்கு போனதுக்கப்புறமும் அவனோட மைண்ட் ஃபுல்லாக நம்ம ஹீரோயின் மேலவே இருந்துகிட்ருக்கு. அவளுக்கு விடாமல் கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோயின் தூங்கிட்டே இருக்கனால அவளோட மொபைல் வந்து எடுக்காமலே இருந்துகிட்ருக்கா. ஸோ என்னாச்சோ ஏதாச்சும்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டு வீட்டு வேலைக்காரங்களுக்கு கால் பண்ணுறான். ஸோ அவங்கக்கிட்ட ஹீரோயினை பற்றி ஸ்டேட்டஸ் கேட்க அவங்களும் செக் பண்ணிவிட்டு அவள் தூங்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவனும் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக விடாமல் வேலைக்காரங்களுக்கு கால் பண்ணிவிட்டு அவள் எழுந்துட்டாளா, ஏதாவது சாப்பிட்டாளா, அவளுக்கு கொஞ்சம் கேர் பண்ணி பாருங்கள், உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி மாற்றி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்துகிட்ருக்கான். இதனால் அந்த வேலைக்காரங்களும் இவன் என்ன எப்போவுமே வந்துட்டு இவளை பார்த்துக்காமலே இருப்பான், இப்போ என்னென்னா இவ்வளோ கேரிங்காக இருக்கான், இந்த விஷயத்தை ஃபென் கிட்ட சொல்லணுமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஃபெங்கும் அவளோட குரூப்பும் சேர்ந்து ஹீரோட ஃபேமிலிக்கு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அவங்க டிவோர்ஸ் பண்ணி வச்சுட்டு இவளை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படிங்கிற பிளானில் இருக்க, இவளுக்கு ஒரு மெட்டர்னிட்டி க்ளோத்தை மாற்றி விட்டு அதுக்கப்புறம் ஹீரோடைய அம்மாவை பக்கத்துக்காக கூட்டிகிட்டு வராங்க. இவள் ரொம்ப ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, ஹீரோடைய கம்பெனி வந்து அவளுக்கு கிடைச்சா தான் நல்லாயிருக்கும், ஒரு சப்போர்ட் இருக்கும், என்னதானாலும் குழந்தையோட அப்பா பக்கத்தில் இருக்க மாதிரி ஆகாதில்ல அப்படி இப்படின்னு சொல்லி அவளோட ஃப்ரெண்டை வச்சுலாம் பேச விட்டுட்டு இருக்க. ஹீரோடைய அம்மாவுக்கும் செமையாக கடுப்பேறிட்டு இருக்க. அந்த
அந்த சமயத்தில் அவங்களும் இவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே வந்துட்டு தவறாகவே எடுத்துகிட்ருக்க, அவங்களும் அவங்க அம்மாவை பிடிக்காததுனால நக்கல் பண்ணுற மாதிரியே பேசிட்டும் இருக்காங்க. ஸோ இதனால் 2 பேருக்கும் வந்துட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிளம்ப நம்ம ஹீரோட அம்மாவும் அவங்கள அடிக்காத குறையா அங்கேருந்து துரத்தி விட்டுடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினை பற்றியே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால வீட்டுக்கு கால் பண்ணுற சமயத்தில் அவள் கரெக்டாக எடுத்துடுறா. எப்படி இருக்க என்ன ஏதுன்னு கேட்க, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்கிறா. ஆக்சுவலாக நான் வேலைக்காரங்கிட்ட சொல்லியிருக்கேன், நீ எந்த உடனே சாப்பாடு கொடுக்க சொல்லி அப்படின்னோடனே எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எனக்கு பார்த்துக்க தெரியும்னு காலை கட் பண்ணி விட்டுடுறா. திரும்ப திரும்ப நம்ம ஹீரோ கால் பண்ணுறா, அவள் எடுக்காமல் விட்டுடுறா. அவள் பார்த்தோன்னா கரெக்டாக அவங்க அக்காவோட வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறா. அவங்க அக்காவுக்கு தானே தெரியும் ப்ரெக்னன்சி காவிங்ஸ் எல்லாம். ஸோ அவங்க வந்து அவளுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கா. கூடவே வந்துட்டு அவங்க அக்காவும் அட்வைஸ் பண்ணுறாங்க, ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த நீ சொல்லி தான் ஆகணும், அவனுக்கு அதுக்கான ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வந்துட்டு நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறா நம்ம ஹீரோயின். ஸோ அவங்க அக்காவும் இதை எப்படி எத்தனை நாள் வந்து மறக்க முடியும்னு நினைக்கிறேன், இதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக வெளியாகிடும், நீ இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துட்டு வயிறு பெரியதாக தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னோடனே அதுக்குள்ளே நான் இங்கே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஏற்கனவே உன்னை டிவோர்ஸ் பண்ணுறதா இல்லை அப்படின்னா அவனுக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு அவங்க அக்கா சொல்ல, சத்தியமாக அதெல்லாம் எதுவும் கிடையாது, அவன் என்னை பழி வாங்கிறதுக்காகத்தான் இப்போல்லாம் சொல்லிட்டு இருக்கான், நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்ல, அதனால இப்போ நான் கேட்குறப்ப அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான், அவன் என்கிட்டயே பல முறை சொல்லியிருக்கான் ஃபெங்கை தவிர அவன் யாரையுமே வந்துட்டு விரும்பலைன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இந்த மாதிரிலாம் நீ ஒரு அசம்ஷனுக்கு வராத, அவன்கிட்ட சொல்லி பார்த்தா தான் உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும், மனசில் என்ன இருக்குன்னு புரியும் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினும் நான் அவன் கூடவே இருந்துக்கிறேன், தயவு செஞ்சு வந்துட்டு என்கிட்ட வந்து கம்பல் பண்ணாத, இந்த ஒரு விஷயத்தில் அவனை ஜெயிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினும் நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டதை சொன்னால் அவன் நான் வந்து தோற்று போயிட்டேன்னு தான் சொல்லுவானே தவிர அதுக்கு மேலே அவனுக்கு எந்த ஒரு ஃபீலிங்கும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஸோ இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயின் கால் எடுக்கலையேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே கால் பண்ணுறான். வேலைக்காரங்க எடுத்துகிட்டு ஹீரோயின் இந்த மாதிரி வெளியில் போயிருக்கா அப்படின்னவும் எங்கே போயிருக்கா என்ன எதுன்னு விசாரிக்கிறான். அதெல்லாம் எதுவுமே சொல்ல, கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த திட்டுக்கு கிளம்பி இங்கேருந்து கிளம்பி போயிட்டா அப்படின்னோடனே அவள் சாப்பிட்டுட்டு போனாலா அப்படின்னோடனே அவள் சாப்பிடவும் இல்லை ஒன்றும் பண்ணலை, எங்கள்கிட்ட யார்ட்டையும் சொல்லிட்டு கூட போல தெரியுமா, அவள் ரூமில் இல்லைங்கிறத பார்த்து தான் நாங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம், வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் பதறிட்டு அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணுறான். அப்போ ஹீரோனோட அக்காவும் அவள் இங்கே தான் இருக்கா, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னோடனே அவளுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, கொஞ்ச நாள் எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறா, நீங்கள் கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்களா, அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு முடிஞ்சால் வந்துட்டு அவகிட்ட கொஞ்சம் பேசி தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பாசமாக சொல்ல என்னோட அக்காவும் எதுவும் கவலைப்படாதீங்க நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பிறகு ஹீரோயின் கிட்டேயும் வந்துட்டு அவங்க இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு உன் மேலே எவ்வளோ அக்கறையோட கால் பண்ணால் அவனுக்கு திரும்ப கால் பண்ணி பேசு, நீ எடுக்கலன்னு சொல்லிட்டு தான் இங்கே வீட்டு நம்பருக்கே வந்துச்சு கால் அப்படின்ன உடனே ஹீரோயினும் அதான் நீ பேசிட்டல, அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன கால் பண்ணவா சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் பண்ண சொல்லலை அப்படிங்கிறா. நீ எதுக்காக அவன் மேலே எரிஞ்சு விடுற அப்படின்னு அவங்க அக்காவும் கேட்க, அவன் என்னை எவ்வளோ தூரம் இன்சல்ட் பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் என்னால் என்றைக்குமே மறக்க முடியாது, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முதல் நாள்லேருந்து ஹனிமூன் வரைக்கும் எப்படியெல்லாம் அந்த ஃபெங்கு கூட சுற்றிட்டு இருந்தான், இப்போ கூட அப்படி தான் டெய்லியுமே அந்த ஃபெங்கை வந்துட்டு அவன் பார்க்காம இருக்கிறது கிடையாது, எல்லாமே வந்துட்டு அவன் எனக்கு பண்ணது எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கணும் தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அதனால ஹீரோட அம்மா கிட்ட வந்துட்டு நான் எங்கள் அக்கா கூட கொஞ்ச நாள் தங்கிக்கிட்டான்னு நம்ம ஹீரோன்னு கேட்க அவங்களும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அவங்க இது வரைக்கும் ஹீரோயினும் இல்லை வந்து மற்றவங்களும் கன்வின்ஸ் பண்ணப்போ வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ ஹீரோயின் வந்துட்டு அவங்க அக்கா வீட்டுக்கு போகிறதுனால ஹீரோ வீட்டில் தனியாக இருப்பான், ஏன்னா ஹீரோடைய அப்பா இவங்களோட ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. ஸோ அதை வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அந்த ஃபெங் ஹீரோவுக்கு கூட வந்துட்டு எப்படியாவது ஒன்று சேர்ந்துருவாளோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு அதே கன்சர்னை இவங்க வந்துட்டு வெளிப்படையாகவே இங்கே சொல்லிட்டு நான் அவளையும் ஹீரோவையும் வந்துட்டு ஒன்று சேர விட மாட்டேன், அவள் ஏதாவது பிளான் பண்ணானா அதை கெடுக்கிறதுக்காகவாது நான் அந்த இடத்துல இருந்தாகணும், அதனால் நான் வீட்டுக்கு போகிறேன், இனிமேல் ஹாஸ்பிட்டலில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட. ஹீரோயினும் தன்னோட பிளான் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பாவுக்கு அப்படியே சிக்னல் கொடுக்குறா. அன்றைக்கி நைட்டு ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கு லேட்டாக வரான். ஹீரோயின் தான் டோர் ஓப்பன் பண்ணி விடுறா. ஸோ என்ன லேட்டாக வந்துட்டுன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தியா, ஜெலஸாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, இந்த ஜென்மத்தில் உனக்காகல நான் ஜெலஸாக வந்துட்டு ஃபீலே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோவும் அப்படியே உம்முன்னு ஆகிட ஹீரோயினும் ஒருவேளை எங்கள் அக்கா வீட்டுக்கு நான் சொல்லாமல் போயிட்டேன்னு சொல்லிட்டு இது ஏதோ ரிவெஞ்ச் மாதிரி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னோடனே நீ எல்லாம் அவ்வளோ ஒர்த்து கிடையாதுன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நான் அவ்வளோ ஒர்த்து இல்லாததுனால தான் காலையிலேருந்து எனக்கு அத்தனை முறை ஃபோன் போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் கேட்டுட்ருக்க ஹீரோக்கு பதிலே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் பிறகு என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறதுல நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், ஜெலஸாக வந்துட்டு நீ தான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், ஒருவேளை உனக்கே வந்துட்டு தெரியாமல் என் மேலே ஃபீலிங்ஸ் ஏதாவது டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு முணங்கிட்டே போயிடுறான். பிறகு அவள் பேக் பண்ணி வச்சிருக்க பேக்கை பார்த்துட்டு கொஸ்டின் பண்ணுறான். அதை பார்த்து தெரியலையா, என்னோட திங்ஸ் எல்லாம் தான் பேக் பண்ணி வச்சிருக்கேன், எங்கள் அக்கா வீட்டுக்கு நான் போய் தங்க போகிறேன்னு சொல்கிறான், நீ சொல்கிறதுல நம்ப மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, நம்பலைன்னா உங்கள் அம்மா கிட்டே இப்போ கேளு, உங்கள் அம்மா கிட்டே நான் பெர்மிஷன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் நிஜமாக சொல்கிறேன், நான் வந்துட்டு நீ கண்டிப்பாக உங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறேன் நம்பவே மாட்டேன் அப்படின்னு யார்கிட்ட வேணாலும் கேட்டுப்பாரு, அங்கே போகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மாவை வீட்டுக்கு வர வைக்கும் நான் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டேன், இப்போயாவது தெரிஞ்சுக்கோ, நான் நினச்சா எல்லாத்தையும் என்னால் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு நான் தான் வின் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி எனக்கு கொஞ்சமாவது தூங்க விடு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கட்டுப்பிடிச்சு விட்டுடுறான். நம்ம ஹீரோவும் அதோட அந்த விஷயத்தை விட்டுடுறான். அடுத்த நாள் ஃபெங்கு கிட்டேருந்து ஹீரோக்கு கால் வருது. அவளோ ஹீரோயின் பெட்டி பிடிக்க எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாலுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோவும் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு கேட்குறான். இவ்வளோ தேமேன்னு முழிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் இந்த விஷயம் நாங்கள் வீட்டை வச்சுக்க தவிர வேறு யாருக்குமே சொல்லலை, உனக்கு இந்த நியூஸ் எப்படி தெரிஞ்சது அப்படின்னோடனே இவ்வளோ அப்படியே மென்று முழுங்கிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோ கிட்ட நீயும் ஹீரோயினும் அப்போ டிவோர்ஸ் வாங்க தானே போகிறீங்க, அதனால தான் அவன் இங்கேருந்து கிளம்பி போயிட்டா அப்படின்ன உடனே அதெல்லாம் எதுவுமே கிடையாது, தேவையில்லாமல் யாரும் உங்ககிட்ட தப்பு தப்பாக சொல்லி வச்சுருந்துருக்காங்க, அவள் உங்கள் அக்கா வீட்டுக்கு கொஞ்ச நாள் தங்குறதுக்காக போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வரான். அந்த சமயத்தில் தான் கொஞ்சம் சந்தேகத்தோட கிச்சன் ஏரியாவுக்கு வரப்போது கரெக்டாக ஃபெங்குக்கு கால் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரங்க பேசிகிட்டு இருக்கிறத கேட்குறான். உடனே அவங்க கிட்ட கன்ஃபெஷன் வந்துட்டு கேட்கறதுக்காக ஆரம்பிச்சிடறான். யார் ஃபெங் கிட்ட ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போனது விஷயத்த சொன்னா அப்படின்னோடனே அங்கே இருக்கக்கூடிய ஒரு வேலைக்கார பாட்டியும் இவங்களை வந்துட்டு மாட்டி விட்டுடுறாங்க, யார் ஃபோன் பண்ணாங்களோ அவங்கள. ஸோ அவங்களும் வந்துட்டு ஆமாம் ஃபெங்குக்கு நான் தான் ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் இங்கே நடக்கிறதெல்லாம் எதுக்காக ஃபெங் கிட்ட சொல்லணும், அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்கீங்க அப்படின்னு உடனே அவங்களும் லிஸ்ட்டு போட்டு காட்டுறாங்க. ஹீரோவுடைய அம்மா வந்து சைக்கோ வார்டில் இருந்தது, அதுக்கப்புறம் ஹீரோயின் சோஃபாவில் தூங்க வச்சதுன்னு சொல்லிட்டு எல்லா கதையும் சொல்லி முடிக்க நம்ம ஹீரோக்கும் அப்போ தான் தெரிய வருது ஹீரோயின் வந்துட்டு இதுக்கு சம்மந்தமே இல்லாதவ தப்பாக நினச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு. உடனே ஃபெங்கை பார்க்கறதுக்காக வரான். ஸோ கோமா இருக்க அவனை பார்த்துட்டு ஃபெங்கும் வந்து பயங்கரமாக வளைஞ்சிட்டு இருக்கா. என்ன இவ்வளோ மாதிரி வந்துட்டு ஃபேஸஸ் கேரியாக வச்சுக்கிறேன்னொடனே நீ என்ன வேலைலாம் பண்ணிகிட்ருக்கங்கிறத எங்கள் வேலைக்காரங்க சொல்லிட்டாங்க, இது எதுவுமே வந்துட்டு உனக்கு நல்லது கிடையாது, நீ ரொம்ப தப்பு பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் எப்பவும் போல் அப்படியே அழுதுகிட்டே அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப சாரி, நான் வந்துட்டு ஏதோ ஒரு ஞாபகத்தில் தப்பு தப்பாக வேலைகள் பண்ணிட்டேன், இது எல்லாத்துக்குமே காரணம் நான் உன்னை காதலிக்கிறது மட்டும்தான், நீ எனக்கு மட்டும்தான் சொந்தமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் நான் பண்ணிட்டேன், இதெல்லாம் எனக்கு தப்புன்னு இப்போ தான் தெரிய வருது, ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக அந்த சமயத்தில் யார் எனக்கு எந்த ஐடியா கொடுத்தாலும் அது எல்லாத்தையும் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னோடனே இது நிஜமாவே பெரிய தப்பு தான், இத்தனை நாளாக ஹீரோயின் மேலே வந்துட்டு பழி போடுற மாதிரி ஆயிடுச்சு, அவன் மேலே நான் வந்துட்டு கோவமாக இருக்கேன், எங்கள் அம்மாவோட விஷயத்தை நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணிட்டான்னு நினச்சி நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டப்பையும் நீ அதை வந்து என்கிட்ட உண்மையை சொல்லலை, இது ரொம்ப தவறான விஷயம் அப்படின்ன உடனே அவளும் நான் உங்ககிட்ட காலைல விழுந்து கூட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அந்த சமயத்தில் நான் சுத்தமாக யோசிக்கவே இல்லை, என் ஃப்ரெண்டு கொடுத்த ஐடியா தான் இது, ஹீரோயின் மேலே பழி போட்டால் நீங்கள் 2 பேர் பிரிஞ்சிருவீங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் நான் இந்த மாதிரி வந்துட்டு பண்ணேன், ஸோ அதனால தான் என் ஃப்ரெண்டோடைய பேச்சை கேட்டுட்டு ஹீரோயின் தான் ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணான்னு என் வாயாலே நான் உங்ககிட்ட போய் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் இதுக்கும் மேலே என்கிட்ட ஏதாவது மறைச்சிட்ருக்கியா, ஏதாவது பொய் சொல்லியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவளும் உடனே மூஞ்ச பாவமாக வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது, இதை சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் இதுக்கு மேலே நிஜமாவே எதுவும் கிடையாதுல்ல அப்படின்னோடனே எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு எல்லாமே நம்ம லவ்வுக்காக தான் நான் பண்ணேன், வேறு எதுவுமே கிடையாது, என் மேலே கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நம்ம ஹீரோ அமைதியாகவே இருக்க. உடனே இவளும் என்னோட குழந்தைக்காகவாது நீ பார்க்கலாம்ல, ஏற்கனவே நான் வந்துட்டு நிறைய ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன், நீ கோவமாக இருந்தால் அப்புறம் குழந்தை என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஷின் பண்ணி அப்படியே டாப்பிக்கை மாற்றி விட நம்ம ஹீரோவும் குழந்தைங்கிற பேச்சை கேட்ட உடனே அவன் மேலே இருக்க கோவத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு உன் மேலே எந்த கோவமே எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். அங்கேருந்து கிளம்புனதுக்கு பிறகு அந்த ஃபெங் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹீரோ வந்து கேட்டான், எனக்கு என்ன பண்ணுறதே தெரில, நான் தப்பிக்கிறதுக்காக டக்குன்னு வந்துட்டு ஒன்றை கோர்த்து விட்டுட்டேன், அதனால் ஒன்றை அப்ரோச் பண்ணி ஏதாவது கேட்டால் நீ சமாளிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல அந்த ஃப்ரெண்டோ உன் தலை உருளக்கூடாதுங்கிறதுக்காக என் தலையை உருள்றதெல்லாம் பார்க்குறியா, சரி பரவாயில்ல விடு, இதுக்கும் மேலே நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு பண்ண ஆரம்பிக்கணும், நம்மளுக்கு எது வரைக்கும் எதுவுமே ப்ராக்ரெஸ் இல்லாமல் இருந்துகிட்ருக்கு, அவங்க 2 பேரும் சீக்கிரம் பிரிக்கணும், அதுக்காக நான் ஐடியா பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபெங் கிட்ட சொல்ல ஃபெங்கோ இது வரைக்கும் நீ பண்ண ஐடியாவே இவ்வளோ தூரத்தில் வந்து நிற்கிது, இதுக்கும் மேலே ஏதாவது பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க முன் வச்ச காலை எப்போவுமே பின் வைக்கக்கூடாது, ஸோ நம்ம 2 பேரும் வந்துட்டு ஏதாவது பிளான் பண்ணுவோம், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அடுத்த ஹீரோயினை பார்க்கறதுக்காக வர அந்த சமயத்தில் அவகிட்டே கொஸ்டின் பண்ணுறான், எங்கள் அம்மாவை பற்றி நான் ஆர்டிக்கலை நீ பப்ளிஷ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேள்வியை அப்போ கேட்டு போய் நான் பதில் சொல்லிட்டேன், அப்போ நீ நம்பவே இல்லை, இப்போ இதுக்கு திரும்ப வந்து அதே கேட்குற அப்படின்னோடனே ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் முதல்ல ஒழுங்காக பதில் சொல்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு கடுப்படிக்கிறான். அதுக்கு ஹீரோயினும் நான் சொன்னப்ப நீ எதுவுமே காதில் வாங்கிக்கல, நீ ரொம்ப பயாஸ்டாக இருக்க, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறது தான் வந்துட்டு உத்தமம், மற்றவங்க எல்லாருமே பொய் சொல்கிறவங்கன்ற மாதிரி ஒரு அசம்ஷனில் இருக்கிற, ஸோ இதுக்கும் மேலே நான் இதுக்காக உங்ககிட்ட வந்துட்டு பேசணும், நான் அன்றைக்கி சொன்னது தான் இப்பயும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல ஹீரோவும் அப்போ தான் வந்துட்டு புரிஞ்சுக்கிறான் பயஸ்டாக இருந்ததா, ஆனாலும் அவனுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்து சும்மா விட முடியல. ஸோ உடனே அவனும் ஆமாப்பா நான்லாம் சாதாரண மனுஷன், தப்பு தான் பண்ணுவேன், உங்கள் பாஸை மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் என் பாஸாக இருந்திருந்தாருனா இந்நேரம் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி அதை அலசி ஆராய்ஞ்சு எது உண்மை எது பொய்ன்னு அப்போவே வந்துட்டு தெரிஞ்சிருப்பார், ஒருத்தரை வந்து அசிங்கப்படுத்தி அதில் சந்தோஷப்பட்டு பிறகு கில்ட்டியாலாம் ஃபீல் பண்ண மாட்டார், ஸோ என் பாஸை பற்றி வந்துட்டு யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கும் அதெல்லாம் கேட்டுட்டு இன்னும் கொஞ்சம் பொறாமல் ஏறிட்டே இருக்குது. என் வேலையை முடிச்சுட்டு அப்படியே அவங்க அக்கா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறா. ஹீரோ அதுக்கு பிறகு அவங்க அம்மா வந்து சந்திக்கும் போது அவன் இங்கே இல்லாததுக்கு காரணமே நீ தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் விட்டுடுறாங்க. ஏற்கனவே ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நம்ம ஹீரோக்கு இந்த வார்த்தைகளை கேட்டோடனே ரொம்ப வந்துட்டு குற்ற உணர்ச்சி அதிகமாகுது. அவனோட ரூமுக்கு கிளம்பி வரான். நம்ம ஹீரோயின் எந்த இடத்துல படுப்பாலோ அந்த இடத்துல அவளோட பில்லோவை யூஸ் பண்ணிக்கிட்டே படுத்துக்கிட்டு அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறதா மனசில் வந்துட்டு நினைவுகளை ஓட்டி பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கத்தில் ஃபெங்கும் அவளோட ஃப்ரெண்டும் சேர்ந்து நம்ம ஹீரோயின் அவங்க அக்கா வீட்டில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு வெறுப்பே
வெறுப்பேற்றிட்டு போகலான்னு சொல்லிட்டு வராங்க. இந்த மாதிரி ஃபெங் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமா ரொம்பவே சாஃப்டி ஆகிட்டா. ஸோ எல்லா விஷயத்துக்குமே வந்துட்டு மறந்துட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட விட்டு போட்டுட்ருக்க. ஹீரோயினும் இது எல்லாமே நடிப்புன்னு தெரிஞ்சு உட்காந்துட்ருக்கா. ஸோ அப்போ அவளும் வந்துட்டு உங்கள் அக்கா எந்த மாதிரிலாம் வந்துட்டு கஷ்டப்பட்டிருப்பாங்கிறத இப்போ நான் அப்படியே உணர்றேன்னு தெரியுமா, உங்கள் அக்காவும் நானும் கிட்டத்தட்ட ஒரே நிலமையில தான் இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அங்கே பேசிக்கிட்டே இருக்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுடைய அக்காவும் அங்கே வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஃபெங்கும் ஆக்சுவலாக உங்களை நான் ரொம்ப தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, உங்களோட நிலைமையில் இருக்கிறப்ப தான் உங்களோட மனசு எனக்கு புரிய வருது, எங்கள் அப்பாவை வேணா நான் உங்களை பார்க்க வர சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் எதுவும் அவசியம் இல்லை அப்படின்னோடனே அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டும் ஏன் உங்கள் அக்கா சிங்கிளாக இருக்க போகிறாங்களா அப்படின்ன உடனே சிங்கிள் மாமா இருக்கணும்னு யாரும் வந்துட்டு ஆசைப்பட மாட்டாங்க, உனக்கு ஆசை இருக்கா அப்படின்னவும் அவங்க 2 பேரும் கோச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட அதுக்கப்புறம் அவங்க அக்கா திரும்ப வந்து பேசுகிறாங்க, ஹீரோ கிட்ட வந்துட்டு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டோன்னே ஹீரோயினும் அவன் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியும், என்னை வீழ்த்திட்டு தான் சொல்லுவான், என்னை தூக்கடிச்சிட்டு தான் சொல்லுவான், அவனுக்கு அதுதான் முக்கியம், நான் அசிங்கப்படணும், நான் வந்து தோற்று போகணும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக அவன்கிட்ட தோற்று போக மாட்டேன், இந்த விஷயத்தை மறைச்சா தான் என்னால் வின் பண்ண முடியும்னா நான் அப்படியே இருப்பேன் அப்படின்னோடனே அவங்க அக்காவும் லவ்வுங்கிறது வின்னிங்கோ இல்லை லூசிங்கோ கிடையாது, தயவு செஞ்சு அவங்ககிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோ கிட்ட அவங்க அப்பா வந்து பேசுகிறாங்க. அதாவது ஃபெங் வந்து எத்தனை மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோவும் தெரியலையே, அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லலையே அப்படிங்கிறான். இதை கூட இப்போ கேட்காம இருப்பேன், அதில் கேட்டு தெரிஞ்சுக்கணும்ல, அது மட்டும் இல்லாமல் அவள் தனியாக வேற இருக்கா, நீ தான் கேர் பண்ணி பார்க்கணும், அவளை ஒழுங்காக பார்த்துக்கிறியா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்ருக்க. ஹீரோவும் நான் நல்லா தான் பார்த்துட்ருக்கேன், ஆனால் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறேன், செக்கப்புக்கு நானும் வரேன்னு சொன்னால் அதுக்கு மட்டும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறா, கேட்டால் அது இதுன்னு சாக்கெல்லாம் சொல்கிறா அப்படின்னோடனே அப்போ ஹீரோவுடைய அப்பாவும் அதை வந்துட்டு நீ தான் கன்வின்ஸ் பண்ணி பார்த்துக்கணும், பொதுவாக பொண்ணுங்க எல்லாருமே வந்துட்டு செக்கப்புக்கெலாம் போகிறப்போ குழந்தையோட அப்பா கூட இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க, இவ என்ன உல்ட்டாவாக இருக்கா, இது ஏதோ சரியாக படலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு முன்னாடியே சொல்கிறாரு. ஹீரோவும் அவள் சொன்ன விளக்கம் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்ல அவங்க அப்பாவும் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு எல்லாரும் ப்ரெக்னென்சினா அங்கே வந்து என்னென்ன பண்ணணும், இல்லை என்ன ஃபீலிங்ஸ் இருக்குது, அவங்க என்ன வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மூட் ஸ்விங்ஸ் அதெல்லாம் வந்துட்டு வச்சு தான் இருந்துகிட்ருப்பாங்க. ஆனால் இவ என்னென்னா ஒன்னே ஹீரோயினும் எப்போ டிவோர்ஸ் பண்ணுவேன்னு சொல்லி ப்ரெஷர் கொடுக்குறதுலே இருந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோவை கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரி பேசுகிறாரு. இதெல்லாத்தையும் கேட்குற நம்ம ஹீரோவும் அவள் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் வந்துட்டு நீங்கள் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனும் இழுத்துட்ருக்க. அவங்க அப்பாவும் சரி நான் உனக்கு ஒரு முறை ஹெல்ப் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், இதுக்கு முன்னாடி நீ ஹீரோயினை லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட சொல்லுன்னு உடனே லவ்வா எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற வெறுப்பு மட்டும்தான், அவளை பார்த்தாலே வந்துட்டு கொலை பண்ணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். உடனே ஹீரோட அப்பாவும் இந்த அளவுக்கு நீங்கள் 2 பேரும் வெறுக்கிறீங்கன்னா சத்தியமாக வந்துட்டு ஒன்றா வாழ்றதுல அர்த்தமே கிடையாது, நான் ஹீரோயின் கிட்ட போய் பேசுகிறேன் உன்னை டிவோர்ஸ் பண்ணுறதை பற்றி அப்படின்ன உடனே நம்ம ஹீரோ இதை கேட்டு ஷாக் ஆகிடுறான். உடனே அவங்க அப்பாவும் நான் பேசினா அவள் கண்டிப்பாக கேட்டுப்பா, இது வரைக்கும் டிவோர்ஸே கொடுக்க மாட்டேன்னு சொன்னவன் கண்டிப்பாக கொடுத்துருவா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஆனால் அம்மா ஒத்துக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அப்பாவும் உங்கள் அம்மாவை எப்படி சமாளிக்கணுங்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உங்கள் அம்மாவுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொன்னால் கண்டிப்பாக ஒத்துப்பாங்க, நானும் ஹீரோயினும் ஒரே சைடே நின்று பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் இப்போ எதுக்காக இவ்வளோ அவசரம், பரவாயில்ல நான் காத்திருக்கேன், பொறுமையாக அதெல்லாம் பற்றி முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிறான். நீ தானோட அவசரப்பட்ட ஹீரோனை டிவோர்ஸ் பண்ண சொல்லி, இப்போ என்னென்னா வந்துட்டு பொறுமையாக பண்ணலாங்கிற அப்படின்னோடனே இப்போ வந்து எனக்கு அதுக்கான டைம் வரலன்னு தான் தோணுது, அதனால் கொஞ்ச நாள் கழிச்சு இதை பற்றி பேசுவோம் அப்படிங்கிறான். உடனே ஹீரோடைய அப்பாவும் சரி இந்த விஷயத்தை பற்றி அம்மா கிட்ட நீயே பேசிக்கிறியா நானே பேசிக்கிட்டோமா அப்படின்னோடனே ஹீரோவும் அதெல்லாம் அப்புறம் பேசலாமே விட்டுருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோடைய அப்பா அங்கேருந்து கிளம்பி போன உடனே இந்த மனுஷன் எதுக்காக எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்குறதுல வந்து போராடிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு யோசிக்கிறான். இதெல்லாம் ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஹீரோடைய அம்மா பிளான் தான், அவங்களோட மாஸ்டர் மைண்ட் தான் இங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவங்க தான் ஹீரோடைய ஃபீலிங்ஸை வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோடைய அப்பாவை விட்டு அவங்ககிட்ட டிவோர்ஸை பற்றியெல்லாம் பேச வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ எனக்கு வந்து இன்னொரு ஹெல்ப் பண்ணணும், அதாவது ஃபெங்கோடைய அப்பா கிட்ட பேசி மாதம் மாதம் அவள் செக்கப்புக்கு போகிறான்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால் அவளுடைய சோனோகிராம் பிக்சர்ஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தாது நான் வந்துட்டு பேர பிள்ளையை பார்த்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துப்பேன் அப்படின்னு சொல்ல நீ இப்போ ஏதோ பிளான் பண்ணுறதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டும் கேட்க இப்போயாவது என்னை பற்றி கொஞ்சமாவது புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ஃபெங்கோடைய அப்பாவும் ஹீரோ கிட்ட வந்து பேசினேன், ஆனால் ஹீரோ வந்து பிடி கொடுக்குற மாதிரி தெரியலை, முதல்ல குழந்தை பிறக்கட்டும் பார்க்குறான்னு தான் ஒரே காலில் சொல்லிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபெங் கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ஃபெங்கோடைய அம்மாவும் இந்த வேலையை கூட ஒழுங்காக பண்ணி முடிக்கிறதுக்கு துப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக கேட்குறாங்க. கோவப்படுற ஃபெங்கோடைய அப்பாவும் பொண்ணை ஒழுங்காக வளர்க்காம நீ என்ன வந்து குறை சொல்லிட்டு இருக்கியா, உன் பொண்ணை எந்த அளவுக்கு வந்துட்டு மட்டமாக வளர்த்து வச்சிருக்க, ஒருத்தனுக்கு மிஸ்ட்ரஸ் ஆகிற மாதிரியும் ஒருத்தனுக்கு வந்துட்டு குழந்தைய வந்து பெற்றுக்கிற மாதிரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. 2 பேரும் பயங்கரமாக அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபெங்கோ நீங்கள் 2 பேரும் சண்டை போடுறப்பெல்லாம் எனக்கு உங்கள் மேலே வெறுப்பு தான் வந்துட்டுருக்கு, எதுக்காக இவ்வளோ வந்து அசிங்கமாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட சின்ன வயசுலேருந்து நீங்கள் 2 பேரும் சண்டை போடுறதை தவிர வேறு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறா. இதை கேட்ட உடனே அவங்க அப்பாவும் எங்கள் 2 பேரையும் குறை சொல்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது, நீ எவ்வளோ கேவலமான வேலை பண்ணிட்டு வந்திருக்க தெரியுமா, ஒன்னால தான் வந்துட்டு எங்கள் தலை உருண்டுட்டு இருக்கு, ஒன்னால தான் இந்த குடும்பத்துக்கே அசிங்கம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை
இதை கேட்டோடனே அந்த ஃபெங்கோ வந்துட்டு இன்னும் கோவப்படுறா. என்னை பற்றி கேவலமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மாவும் உங்கள் அப்பாவை நம்பி ஒரு ப்ரோஜனமும் இல்லை, பேசாமல் போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடு, ஹீரோ வந்து உன்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டான்னு சொல்லிட்டு அப்படின்ன உடனே ஃபெங்கோ வந்துட்டு எனது ரேப் கேஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமாம், உனக்கு அப்போ தான் வந்துட்டு ஹீரோ கிடப்பானா, இதை நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ன உடனே அவங்க அப்பா சத்தம் போடுறாரு. ஒரு ஃபேமிலியை வந்துட்டு நம்ம ஃபேமிலி நேம் அழிக்கிறது இல்லாமல் ஹீரோட ஃபேமிலி நேமும் சேர்த்து கிடக்கிறதுக்காக பார்க்குறியா வேலை இது, ஹீரோ வந்து நஞ்சத்தில் ஃபோர்ஸே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சத்தம் போடுறாரு. அப்போ தான் அந்த ஃபெங்கும் அவங்க அம்மாவை பார்த்து இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாக்க ஹீரோ வந்து என்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்னோடனே அவங்க அம்மாவும் இதை நீ பண்ணி தான் ஆகணும், இல்லைனா உன்னோட சீக்ரெட் வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அவங்க அப்பாவும் என்ன சீக்ரெட், என்கிட்ட எதாவது மறைச்சிட்டு இருக்கீங்க, என்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்கு வந்தீங்கல்ல, அப்போ என்கிட்ட எல்லா விஷயத்தையும் உண்மையாக சொல்லணும்ல, என்ன நடந்துட்டுருக்கீங்க, இல்லைனா வந்துட்டு நான் ஹெல்ப்பே பண்ண மாட்டேன், இந்த விஷயத்தில் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ஃபெங்கும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கிறா. அவங்க அப்பாவும் சரி என்னோட ஹெல்ப் வேணானா என்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாரு. ஃபெங்கோ அவரை தடுத்து நிறுத்தி என் மேலே கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடிக்கிற விஷயத்த சொல்லிடுறா. இதை கேட்டோடனே அவங்க அப்பா ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிடுறாரு. இப்போ தான் வந்துட்டு அவர் மனசுக்குள்ளே ஒரு ஃப்ளாஷ்பேக்லாம் ஓட்டி பார்க்குறாரு. சின்ன வயசுலேருந்தே இவளுக்கு செல்லம் கொடுத்து தான் இந்த அளவுக்கு வந்து கெடுத்து வச்சுருக்கோம், அதனால தான் இவ்வளோ பெரிய விஷயத்துலையும் அந்த அப்சஷன் இருந்துக்கிட்டு இவ்வளோ கேவலமான பொய்களெல்லாம் வந்துட்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மா ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு இங்கே ஹீரோயினை பார்க்கறதுக்காகன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வீட்டுக்கு வராங்க. ஆனால் அங்கே வந்த உடனே அவங்களும் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் தனியாக ஸ்பேஸ் கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அவங்க ஹீரோயினோட அக்காவோடையும் பெஸ்ட் ஃப்ரெண்டோடையும் ஷாப்பிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் ஹீரோயின் கூட தனியாக இருக்க போகிறேன், அது அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவளை ஏதாவது ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசினேன்னா நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன், ஹாஸ்பிட்டலுக்கு திரும்ப ஓடி போயிடுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. அதை முதல்ல உங்கள் மருமகள்கிட்ட சொல்லிட்டு போங்க, அவள் தான் ஒம்பு பண்ணுறவ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் கடிச்சு விடுறான். அதுக்கு பிறகு எல்லோரும் கிளம்பி போன உடனே இவங்க 2 பேர் திரும்ப எலியும் புனையமாக கடிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஹீரோனும் பதில் எதுவும் சொல்லாமல் இருக்க, எதுக்காக என் மேலே கேர் பண்ணிக்கிற மாதிரி இவ்வளோ பேசிகிட்டு இருக்க, என்னை ஒரு நாளில் மிஸ் பண்ணிட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கொஸ்டின் பண்ணுறா. எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கேன், போர் அடிக்குதுன்னு தான் பேசுகிறேன், வேறு எதுவும் ஒன்றும் இல்லை அப்படின்னு உடனே இல்லையே நீ இவ்வளோ தூரம் வழியை வந்து பேசுகிறேன்னா கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணியிருப்போம் போல நேற்று நைட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டோடனே ஹீரோவும் நேற்று நைட்டு தான் என் வாழ்க்கையிலே தடவையாக வந்துட்டு நிம்மதியாக தூங்கினேன் இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னோடனே நம்ம ஹீரோயினும் அதே தான் எனக்கும் உன்னோட தொல்லை இல்லாமல் தான் வந்துட்டு நான் நல்லா ப்ரீத் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு, ஆனால் ஃபெங்குக்காக நான் கவலைப்பட்டு தான் ஆகணும் தெரியுமையா, நான் என்கிட்ட வந்துட்டு 20 மில்லியன் பணத்தையும் கொடுத்துட்டு உன் கூட போய் ஒரு வாழ்க்கையை வந்து நடத்தணும்னு நினைக்கிறா பாரு அப்படின்ன உடனே நம்ம ஹீரோவும் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கேன், அந்த பணத்தை அக்செப்ட் பண்ண போறியான்னு உடனே ஆமாம் நல்லா தான் இருக்கும், எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னா அதை எடுத்துக்கலாம்ல அப்படின்ன உடனே ரொம்ப ப்ரைடாக இருக்க மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தேன், இப்போ என்னாச்சு அப்படின்னோடனே பணம்டா, பணம்னா யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கேன். பேசுறதுனால நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு நினச்சிக்காத, அது மட்டும் இல்லாமல் நம்ம போட்டியில் நான் தான் வின் பண்ணேன், ஏன்னா நான் உனக்கு டிவோர்ஸ் இல்லாமல் வந்துட்டு பார்த்துக்கிட்டேன் இல்லையா அப்படின்னு உடனே நீ தான் ஒரு முட்டாள், இந்த போட்டியில் ஜெயிச்சதே நான் தான், டிவோர்ஸ் வேணும்னு கேட்டுட்டு இருந்த ஒன்னை இப்போ டிவோர்ஸ் வேணான்னு சொல்ல வச்சுட்டேன்ல, என் இஷ்டத்துக்கு உன்னை மாற்றிட்டேன் பாரு, அதுதான் என்னுடைய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறா. இந்த பக்கத்தில் ஃபெங்கும் அவங்க அம்மா அவரோட ஃப்ரெண்டுன்னு எல்லாருமா சேர்ந்து திரும்ப ஹீரோட ஃபேமிலியை குடையிறதுக்காக வராங்க. அந்த சமயத்தில் ஹீரோடைய அப்பா மட்டும்தானே வீட்டில் இருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு ஹீரோலாம் வெளியில் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயமா வந்ததா கேட்க, அதுக்கு இதுங்களும் வந்துட்டு திரும்ப கல்யாண விஷயத்தை பற்றி தான் பேசுறதுக்காக வந்தோம், இவளால் எப்படி வந்து இந்த சொசைட்டியில் தனியாக குழந்தை பெற்றுக்க முடியும், இவளோட பேர் கெட்டு போயிடும், அது இதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டு இருக்க. அப்போ தான் அந்த ஃபெங்கோ நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் எதுக்காக இப்படிலாம் டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். அவங்க அம்மாவும் அவளை கொஞ்சம் காம் பண்ணுறாங்க. ஸோ நீ என்னம்மா சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பாவும் கேட்க, ஹீரோக்கு வந்துட்டு அவன் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது, அவன் அவ்வளோ வெறுக்கிறான், அது மட்டும் இல்லாமல் அவளை டச் பண்ணுறதுக்கு கூட வந்துட்டு அவள் சுத்தமாக வந்து விரும்ப மாட்டான். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எதுக்காக எங்கள் 2 பேரும் பிரித்து வச்சுருக்கீங்க, நாங்கள் தான் மியூச்சுவலாக லவ் பண்ணிகிட்டு இருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க. அப்போ தான் அங்கே ஃபெங்கோடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து ஹீரோடைய அப்பா கிட்ட இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணுறா. அதாவது ஃபெங்கு தான் வந்துட்டு அப்ராடில் போய் படிச்சுட்டு வந்தா, ரொம்ப வந்து ஸ்டேட்டஸ் இருக்கிறவ, ஃபேமிலி நேம் இருக்குது, ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது, ஸோ ஆனால் ஹீரோயின் கிட்ட எதுவுமே இல்லையே அப்படிலாம் சொல்ல, ஹீரோவுடைய அப்பாவும் நான் வந்து மனுஷனுக்கு மரியாதை கொடுக்குறவன், அவங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கெல்லாம் மரியாதை கொடுக்க மாட்டேன், பணத்துக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஃபெங்கோ சரி எங்களோட ஃபீலிங்ஸ்க்காக மரியாதை கொடுக்கலாம்ல, நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே வந்துட்டு லவ் பண்ணுறோம், அது மட்டும் இல்லாமல் ஹீரோக்கு ஹீரோயின் மேலே எந்த ஒரு ஃபீலிங்கும் கிடையாது, அவளை தெரியாமல் கூட வந்துட்டு அவன் தப்பாக நினச்சது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கேட்ட உடனே அவங்க அப்பாவும் சிரிச்சுக்கிட்டே இந்த விஷயத்தை என் பையன் உங்ககிட்ட சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே ஃபெங்கு முகத்தை எங்கே வச்சு
வச்சுக்கிறதுனே தெரியல. இல்லை நிஜமாக தான் கேட்குறேன், என் பையன் வந்துட்டு உன்னை லவ் பண்ணுறான்னு சொல்கிறது ஓகே தான். ஆனால் ஹீரோயினை காதலிக்கவே இல்லை, ஹீரோயின் கூட வந்துட்டு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு உங்ககிட்ட எக்ஸ்பிளிசிட்டாக சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஃபெங்குக்கோ வந்துட்டு அப்படியே பக்குன்னு ஆகிடுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சண்டை போட்டுகிட்டே இருந்துட்டுருக்காங்கல்ல. அப்போ தான் ஹீரோவும் எனக்கு ரொம்ப பசிக்குது, ஸோ சாப்பிட்டுட்டு சண்டை போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு பசிச்சா என்கிட்ட எதுக்கு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனும் கடுப்படிக்கிறா. ஏன்னா நீயும் கொஞ்சம் நாளாக சாப்பிட்லங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு ஆளை பார்த்தாலும் தெரியுது, நீ ரொம்ப ஒல்லி ஐட்டம் முன்னாடியை விட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுக்குன்னு சொல்லிட்டு ஃபுட் வந்து குக் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் தனக்காக மெனக்கெட்டு சமைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஒளிஞ்சிருந்து அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா. ஸோ ஹீரோ வந்து இந்த மாதிரி குக் பண்ணி முடிச்சுட்டு அவளை சாப்பிட்றதுக்காக கூப்பிட்றான், வரதுக்காக மறுத்துடுறான். உடனே அவளை கட்டாயப்படுத்தி தூக்கிட்டு வந்து டேபிளில் உட்கார வச்சிடுறான். குக் பண்ணியிருக்கிறது எக் அண்ட் ரைஸ் தான், ஆனால் அந்த எக்கோட ஸ்மெல்லே நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்கல. கொஞ்சம் கூட அந்த ஸ்மெல்லை வந்து சகிச்சிக்க முடியாமல் உடனே வாமிட் பண்ணுறதுக்காக வெளியில் எழுந்து ஓடிடுறான். நம்ம ஹீரோவும் என் சாப்பாடு என்ன அவ்வளோ கேவலமாக இருக்குது, பார்த்ததுக்கே வாந்தி எடுக்க போயிட்டா அப்படின்னு நினச்சி முடங்கிட்டு அவளுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் இந்த அளவுக்கு வந்துட்டு உனக்கு வாமிட்டிங் அதிகமாக இருந்துட்டுருக்குன்னா டாக்டரை பார்க்குறது தான் சரி, இதுக்கு மேலே நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினும், நான் நேற்று தான் வந்துட்டு அக்கா கூட போயிட்டு வந்தேன், கேஸ்ட்ரைட்டிஸ் தான் சொல்லிட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அதுக்காக மெடிசன்ஸும் கொடுத்துட்ருக்காங்க, ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்கேன், தானே கொஞ்சம் நல்லா சரியாகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த அளவுக்கு ஒரு நாள் சாப்பிட முடியாமல் திணறேன்னா அது எப்படி சும்மா இருக்க விட முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்ருக்க நம்ம ஹீரோயினும் எதோ சமாளிச்சிடுறான். ஹீரோவும் சரி தான் உன்னால் சாப்பிட முடியல, நான் போய் எதை கஞ்சி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து கிளம்பி போயிடுறான். அப்போ தான் ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய அந்த ஃபெங்கன் குரூப் வந்துட்டு ஹீரோ கால் எடுக்கலையேன்னு சொல்லிட்டு அடுத்து ஹீரோயினுடைய வீட்டுக்கு கால் பண்ணுறாங்க. ஹீரோயின் கால் எடுத்த உடனே அவகிட்ட ஹீரோ லவ் பண்ணுற ஃபெங்கோடைய ஃப்ரெண்டு தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் அவளை மட்டும்தான் அவன் லவ் பண்ணுறேன்னு அவகிட்ட சொன்னானா, அதே மாதிரி தான் என்கிட்டயும் சொன்னா தெரியுமா, என்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், இந்த உலகத்தில் வேறு யாரையுமே லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவனை லவ் பண்ணுறது தான் நானும் பேசிகிட்ருக்கேன், இப்போ என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இதை கேட்டோன்னே இவளுக்கு ஓகே கடுப்பேறிட்டுருக்க, இங்கே ஹீரோ எங்கே இருக்கான், ஃபோன் எடுக்கலையே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்ருக்க. நம்ம ஹீரோயினும் எனக்காக வந்துட்டு கஞ்சி வாங்குறதுக்காக போயிருக்கான், எனக்கு உடம்பு சரியில்லையா, என்னை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறான், காலையிலேருந்து நான் என்ன சொன்னாலும் சரி விட்டவே விடாமல் என்னை அவ்வளோ தாங்குறான் தெரியுமா, இப்போ கூட நான் வீட்டுக்கு போக சொல்லிட்டேன் போக மாட்டேங்கிறான், இந்த மாதிரிலாம் வந்துட்டு யாராவதுக்காவது அவன் பண்ணியிருக்கானா பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அவன் வெளியில் போயிருக்கனால இப்போதைக்கு என்னால் இன்ஃபார்ம் பண்ண முடியாது, வீட்டுக்கு வந்தோடனே நீங்கள் கால் பண்ணதான் சொல்கிறேன், நாங்கள் 2 பேரும் ஒன்றா சாப்பிட்டு முடிச்ச பிறகு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் கடுப்பேற்றிட்டு ஃபோனை வச்சுக்க விட்டுடுறா. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு கஞ்செல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வர கரெக்டாக இதுங்களும் வந்து சேருதுங்க. அப்போ அங்கே ஃபெங்கோ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு கத்த ஆரம்பிக்க, அவனும் எங்கள் அம்மா சொல்லி தான் வந்தங்கிறான், அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு அந்த ஃபெங் கத்திட்டுருக்க. நம்ம ஹீரோயின் அப்போ தான் சொல்கிறா, என்ன ஃபோன் கால் போட்ட உடனே பின்னாடியே வந்துட்டீங்க, ஒருவேளை ஃபோன் பேசிக்கிட்டே வந்துட்டு எங்கள் வீட்டு வாசலில் தான் வந்து நின்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க. அப்போ வந்துட்டு ஃபெங்கும் அப்புறம் மற்றவங்களும் சேர்ந்து ஹீரோக்காக தான் வந்திருக்காங்க, அவங்கள இன்னும் கொஞ்சம் பேர் பேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயினும் எனக்கு உடம்பு முடியல, அதனால தான் இவன் வந்து எனக்காக ஃபுட்டெல்லாம் வாங்குறதுக்காக போனான், நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சோடனே நான் வந்து கால் வந்தது சொல்லான்னு இருந்தேன், ஆனால் நீங்கள்லாம் அவசரப்பட்டு வந்துட்டீங்க, என்ன பண்ணுறது, சரி நாங்கள் 2 பேரும் ஃபுட் சாப்பிட்ணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. அந்த ஃபெங்கோ பார்த்து நீ அவளை அவ்வளோ வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ எதுக்காக அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னோடனே நம்ம ஹீரோயினும் அவன் என்ன வெறுக்கிறது உண்மையாக இருந்ததுனா வீட்டில் யாருமே இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு என்னை கேர் பண்ணி பார்த்துருப்பானா அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின் பண்ணிகிட்டு இருக்க. ஃபெங்கு இருக்க கோவம் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஹீரோயினும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் சீக்கிரம் அனுப்பி விட்டுட்டு வா, நம்ம 2 பேரும் சாப்பிடணும், ஃபுட்டு வந்துட்டு ஆறிடுச்சுன்னா நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவாட்டு கிளம்பி போயிட இவங்க எல்லாரும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஃபெங்கோ இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இது எல்லாமே உங்கள் அம்மாவோட பிளான் தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறான் ஹீரோடைய அம்மாவை. ஸோ ஹீரோ வந்துட்டு முன்னாடி ஃபுல்லாக நீ அவளை கத்திட்டு இருந்த, இப்போ என்னன்னா எங்கள் அம்மாவையும் சேர்த்து வந்துட்டு கத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவப்படுற மாதிரி கேட்க ஃபெங்கோ ஆமாம் இது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அம்மா தான், எனக்கு இன்றைக்கி வந்து முடிவு தெரிஞ்சாகணும், உங்கள் அம்மாவையும் அவளையும் சேர்த்து நீ சூஸ் பண்ண போறியா இல்லை என்ன சூஸ் பண்ண போறியா, உனக்கு யார் முக்கியம், என்கிட்ட ஒழுங்காக பதில சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி கத்துறா. உடனே வந்துட்டு ஃபெங்கோட அம்மாவும் அவளை பிடிச்சி இழுத்துக்கிட்டு நீ கோவத்தில் பேசிகிட்டு இருக்க, கோவத்தில் பேசினா எதுவுமே நம்ம பக்கம் நல்லது நடக்காது, அதனால் பொறுமையாக பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபெங்கோ வாயை முடிக்கிட்டே இருந்துட்டுருக்க அங்கேருந்து அவளை இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோயினும் ஹீரோ வந்துட்டு அக்கறையாக வாங்கிட்டு வந்தானேன்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோவும் அப்போ தான் அங்கே வரான், பரவாயில்லையே இது ஒன்றால் சாப்பிட முடியுதே அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆமாம் எல்லாம் கரெக்டு தான் அப்படின்னோடனே ஹீரோவும் எதுக்காக நீ சும்மா ஃபெங்கை டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கன்னு கேட்குறான். ஏன்னா அவளும் அவள் குடும்பமும் இல்லை நீயும் சேர்ந்து எனக்கு என்னெல்லாம் பண்ணீங்கன்றதை மறக்க முடியாது இல்லையா அப்படின்னோடனே ஹீரோ நீ எதுக்காக இவ்வளோ மீனாக நடந்துக்கிறங்கிறதா எனக்கு புரிய மாட்டேங்குது, யார் வந்து உனக்கு என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து உனக்கு சந்தோஷமாக்குதா அப்படின்னோடனே ஆமாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக்குது, அப்படியே வானத்தில் துளி கொதிக்கிற மாதிரி இருந்துட்டுருக்கு உங்களெல்லாம் அசிங்கப்படுத்தும் போது, இதெல்லாம் வந்துட்டு ஒரு கண்ணுக்கு ஒரு கண்ணு அப்படிங்கிற மாதிரி பேச்சு தான், நீங்கள் எல்லோரும் எனக்கு என்ன பண்ணீங்களோ அதை தான் நான் இப்போ திருப்பி கொடுத்துட்ருக்கேன், அதே இன்சல்ட்டை நீங்களும் வந்து அனுபவிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. எங்கே அவங்க அப்பாவை பார்க்குறதுக்காக வரா. ஹீரோக்கு மட்டும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை போய் சொல்லிட்டேங்கிற உண்மை தெரிஞ்சதுன்னா அவன் என் முகத்தை கூட பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிட்டு இருக்க. அவங்க அப்பாவும் இதெல்லாம் போய் சொல்கிறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும், எதுக்காக இப்போ வந்துட்டு இதெல்லாத்தையும் யோசிச்சுட்டு குழம்பி
குழப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இங்கே வந்தது உங்கள்கிட்ட ஏதாவது ஐடியா கிடைக்குமா, பிளான் பண்ணலாமான்னு சொல்லிட்டு தான். இது சும்மா என்னை கோவப்படுத்தாதீங்க, விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்ன உடனே அவங்க அப்பாவும் ஹீரோ வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வழி தான் இருக்குது அப்படிங்கிறாரு. என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு அவளோ கேட்க, அதுக்கு அவரோ அவனோட தலையில் கன்னை வச்சுட்டு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் உன்னை கொன்றுவேன்னு சொல்லு, அப்போ உன்னை பண்ணிப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு உங்களை நம்பி பிளான் கேட்கறதுக்காக வந்தேன் பாருங்க, எதுக்காக இப்படி படுத்துறீங்க அப்படின்ன உடனே நீ ரொம்ப வந்து அப்சஸ்டாக இருந்துக்கிட்டு இருக்க, நம்ம எப்போவுமே ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு பிரேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்டோடனே அவளும் இதெல்லாம் உங்கள் மிஸ்ட்ரஸால் தானே பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் மிஸ்ட்ரஸோட தங்கச்சியோட லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்கள் பொண்ணை வந்துட்டு விட்டு கொடுக்கறதுக்காக பார்க்குறீங்களா அப்படின்ன உடனே அதுக்கு அவரும் நான் இது வரைக்கும் அப்படி யோசிச்சதே கிடையாது, ஆனால் என்னோட மிஸ்ட்ரஸ் பற்றி நான் இப்போ வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் அவங்க 2 பேரும் கிடையாது, அது காரணம் நீயும் உங்கள் அம்மாவும் நடந்துக்கிற முறை தான். அதே மாதிரியே தான் ஹீரோ வந்துட்டு உன்னை நாளைக்கே லவ் பண்ணாமல் போயிட்டானா அதுக்கு காரணம் நீயும் உங்கள் அம்மாவும் பண்ணுற செயல்களால் தான் இருக்குமே தவிர கண்டிப்பாக ஹீரோனால் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. சும்மா வந்துட்டு என்னை கோவப்படுத்தாதீங்க, நான் இந்த அளவுக்கு வந்துட்டு வந்ததுக்கு காரணமே நீங்களும் ஹீரோயின் தான், நீங்கள் அவங்க அக்காவை மிஸ்ட்ரஸாக வச்சுக்காமல் இருந்திருந்தீங்கன்னா இது எதுவுமே நடக்காமல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை வெறி பிடிச்ச மாதிரி கத்திட்டு அவட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அடுத்தது திரும்ப ஹீரோ கிட்ட வரா. வந்த உடனே நம்ம ஹீரோவும் உனக்கு இப்போ எத்தனை மாதம் ஆச்சு, 3 months ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவளும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டோடனே அவனும் ஆனால் வயிறு கொஞ்சம் கூட தெரியலையே அப்படின்னோடனே அவளும் அப்படியே கோவப்பட்டு கத்துறா. அப்போ நான் போய் சொல்கிறேன்னு சொல்கிறியா, நான் குழந்தை இல்லாமலே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறதுக்காக ஆரம்பிக்க, நம்ம ஹீரோவும் நான் எப்போ அதெல்லாம் சொன்னேன், நீ எதுக்காக வந்துட்டு இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்கிறான். உனக்கு என்ன தெரியும், ஆக்சுவலாக நேற்றுலேருந்து நான் எவ்வளோ கோவத்தில் இருக்கேன் தெரியுமா, நேற்று நீ அவங்களோட வீட்டில் இருந்ததுக்கு எனக்கு இன்னும் எக்ஸ்ப்ளனேஷனே கொடுக்கல, இதே பழைய ஆளாக இருந்திருந்தா எனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணியிருப்பேன், என்னை எத்தனை தடவை பார்க்க வந்திருப்பேன், என்கிட்ட எத்தனை தடவை சாரி கேட்டிருப்பேன், ஆனால் இப்போ நான் அவ்வளோ அப்செட் ஆகி கிளம்பி போனதுக்கப்புறமும் எனக்கு ஒரு கால் கூட பண்ணலை அப்படின்லாம் சொல்லிட்டு என் மேலே அக்கறையே இல்லாமல் இருக்க, நீ வந்துட்டு என்னை காதலிக்கவே இல்லைல்ல, என்னை அப்படியே மறந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்க. நம்ம ஹீரோவும் நான் அந்த மேலே எதுவுமே நினச்சது கிடையாது, நான் உன் மேலே அக்கறையாக தான் இருந்துகிட்ருக்கேன், குழந்தை மேலேயும் பாசமாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால தான் உன் கூட ஒரு தடவையும் செக்கப்புக்கு வரங்கிற, நீ தான் எல்லாத்தையும் வந்துட்டு மறுத்துட்ருக்க அப்படின்னோடனே நான் தான் அதுக்கு உனக்கு விளக்கம் கொடுத்தேன்ல, எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துட்டுருக்கு, ஹாஸ்பிட்டலில் நிறைய பேருக்கு எனக்கு தெரியும், யாராவது மீடியாவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, நம்ம ஹீரோவும் அவளை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக அப்படியே ஹக் பண்ணுறான். அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் உள்ளே வரா. ஆஹா, நான் வந்துட்டு கதவை தட்டாமல் வந்தது ஒரு வகையில் நல்லதாக போச்சு, இந்த கண்கொள்ளாத காட்சியெல்லாம் நான் பார்க்குற மாதிரி இருக்குல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. அந்த ஃபெங்கோ வேணும்னே நம்ம ஹீரோவை பிடிச்சிக்கிட்டு, ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் நேரம் டைம் வந்து தனியாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சோம், ஆனால் நீ நடுவில் வந்துட்டேன், நெக்ஸ்ட் டைம் வந்து டோரை லாக் பண்ணிக்க மறக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. நல்லது தான், நான் இங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இல்லை, ஆனால் ஹீரோவோட ஒய்ஃபு சிஇஓவோட ஒய்ஃபுங்கிற முறையில் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல நீ வந்து என் ஹஸ்பண்டை வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுத்துறதெல்லாம் வந்துட்டு ஓகே தான், ஆனால் இது வந்து மற்ற இடத்துல தான் நடக்கணுமே தவிர ஆஃபீஸில் நடக்கக்கூடாது, ஏன்னா ஆஃபீஸில் ஒரு சிஇஓங்கிறவன் எல்லாருக்கும் ரோல் மாடலாக தான் இருந்தாகணும், இல்லைனா எம்ப்ளாயி எவனும் மதிக்க மாட்டான், எம்ப்ளாயியும் சிஇஓ பண்ணுறதை தான் பண்ணணுன்ட்டு நிற்பான், இதனால் எங்கள் ஆஃபீஸில் வந்து எவ்வளோ ஒர்க் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு அது பிறகு பண்ணுங்கள், இது இந்த ஆஃபீஸில் எனக்கு உரிமை இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டுக்கு அங்கேருந்து கிளம்ப. உடனே அந்த ஃபெங்கும் நம்ம ஹீரோவை பார்த்து, பார்த்தியா உனக்கு முன்னாடியே அவள் எவ்வளோ கேவலமாக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் அவள் சொன்னதில் எதுவுமே தப்பு கிடையாது, அவள் சொன்னது கரெக்டாக தான் இருந்தது, இனிமேல் நீங்கள் வர வேண்டாம், இங்கேருந்து கிளம்பிப்ப அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு காரை அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்கிறான். இதை கேட்டோன்னே இவ்வளோ கோவமாக வந்து எனக்கு போகவும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவாட்டுக்கு கிளம்பி போயிடுறான். கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோவும் ஒரு பிளான் போட்டு ஹீரோயினை பார்க்குறதுக்காக வரான். ஸோ வந்துட்டு உங்கள் அக்காவோட வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு உடனே நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அவளோ வரதுக்கு மறுத்த உடனே நீ சொன்ன அதே டைலாக் தாம்மா, எம்ப்ளாயீஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம லீடர்ஸை பார்த்து தானே அப்படியே நடந்துப்பாங்க, ஸோ இங்கே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பிரிஞ்சிருக்கிறத பார்த்தாங்கன்னா அப்போ அவங்க மனசில் வந்துட்டு என்ன மாதிரியான எண்ணங்கள்லாம் வரும், வேலையில் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, நம்மளை மதிக்க மாட்டாங்கல்ல, அதனால தான் சொல்கிறேன் நம்ம 2 பேரும் ஒரு நாள் ஒரே வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நீ சொன்ன அதே பாயிண்ட்டை தான் அப்படியே நானும் உனக்கு திருப்பி தரேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவளை கொஞ்சம் வெளியேற்றுறான். அவளும் வரவதுக்கு முடியவே முடியாதுன்னு உடனே கம்பெனியோட நல்லதுக்கு இதுக்கு மட்டும் பண்ண மாட்டியா என்ன, உனக்கு கம்பெனி வந்துட்டு அவ்வளோ முக்கியமாக கிடையாதா, நீ அவ்வளோ ப்ரொஃபஷனலாக இருக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு அவளை கொஞ்சம் சீண்டி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். வெளியில் வரப்போ அந்த செக்ரட்டரியோட டெஸ்க்கை வந்துட்டு கிராஸ் பண்ணுறப்போ செக்ரட்டரியும் ஃபெங்குக்கு கால் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு ஏதோ முணங்கிட்டு இருக்க. அதை நம்ம ஹீரோ காதில் வாங்கிடுறான். இப்போ யாருக்கு ஃபோன் பண்ணுன்னு சொன்னேன் அப்படின்ன உடனே அவங்களும் ஏதோ சமாளிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் இனிமே ஃபெங்குக்கு கால் பண்ணுற வேலைலாம் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அந்த செக்ரட்டரியும் சரி இன்றைக்கி நான் கால் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு சொல்ல, நான் இன்றைக்கி மட்டும் சொல்லலை என்னைக்காக இருந்தாலும் சொல்கிறேன், ஹீரோயினை பற்றின எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, சும்மா அங்கே ஃபெங்குக்கு கால் பண்ணி சொல்கிற வேலை இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போயிடுறான். என்னை கம்பல் பண்ணி ஹீரோவும் அவளோட திங்ஸ் எல்லாம் அவங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு பேங்க் பண்ணி எடுத்துகிட்டு வர வச்சிடறான். ஸோ வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோடைய அம்மாவும் என்ன ஆச்சு உனக்கு, கொஞ்ச நாள் உங்கள் அக்காவோட தங்க போகிறேன்னு சொன்னேன் அப்படின்னு உடனே ஹீரோயினும் அவன் தான் என்னை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறான். ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கா, பெர்மிஷன் வாங்கிட்டு தானே
போனா அப்படின்ன உடனே ஒரே ஒரு முறையாவது உங்கள் பையனுக்காக சப்போர்ட் பண்ணுங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்லிட்டு இருக்க அவங்க அம்மாவோ நான் என்ன பண்ணுறது, அவளுக்கு அங்கே தான் விருப்பம் அப்படின்னு சொன்னால் அவள் அங்கேயே இருந்துட்டு போட்டோன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு முன்னாடி உனக்காக இவ்வளோ சூப்பரான ஒரு பொண்ணை வந்துட்டு கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கிறேன், ஒய்ஃபாக கல்யாணம் பண்ணி வச்சு. ஆனால் நீ இவளை பார்க்காம அங்கே ஜலஸாக செட்யூஸ் பண்ணுற ஒருத்தையை வந்துட்டு ஒரு பேய் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்க, அதனால தான் உன் லைஃப் இந்த லட்சணத்தில் இருந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல நம்ம ஹீரோயினும் சரி நான் இப்போ திரும்ப அக்கா வீட்டு கிளம்பி போட்டா அப்படின்னு சொல்லி கேட்க வந்ததும் வந்துட்டு உனக்கு வேறு உடம்பு முடியல, பேசாமல் நீ இங்கே இரு, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோக்கும் எப்படியோ தன்னோட பிளான் வந்துட்டு நல்லா ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க ஹீரோட அம்மாவும் இதான் நான் உனக்கு கடைசியாக ஹெல்ப் பண்ணுறது, இதுக்கும் மேலே நான் ஹீரோனுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவேன், என் பையனாலும் நான் உனக்காகலாம் சப்போர்ட் பண்ண மாட்டேன், எனக்கு என் மருமக தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுடுறாங்க. விடாமல் கால் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு ஃபெங்கோட அம்மாவும் அடுத்த நாள் அவனை வர வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவள் நைட் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்துட்டுருக்கா. அவளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு தெரியுமா, அந்த குழந்தை வந்ததுக்கப்புறத்தில் வேறு ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுச்சு, ஏற்கனவே ஹீரோயினுக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய டிவோர்ஸ் பிரச்சனை வேறு அவளுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருந்துட்டு அவள் இப்போ எழுந்து நிற்கிறதுக்கு கூட தெம்பு இல்லாமல் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எதுக்காக எனக்கு முன்னாடியே சொல்லலை அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்க அவள் தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டா, அவள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு நீயே வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த ஃபெங்கோ வந்துட்டு தூங்கிட்டு இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவை பார்த்த உடனே நீ வந்துட்டியா, ஆக்சுவலாக வந்துட்டு என்னை விட்டுட்டு போக மாட்டேல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின் பண்ணுறா. நம்ம ஹீரோவும் எதுக்காக இப்படி கேட்குற அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்ருக்க, ஆக்சுவலாக எனக்கு மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு ஸ்ட்ரெஸ்ஸுனால அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சொல்கிறா. நம்ம ஹீரோவும் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எதுவும் நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எனக்கு நிஜமாவே பயமாக இருந்துச்சு தெரியுமா, எனக்கு மிஸ்கேரேஜ் ஆகிறது தெரிஞ்சா நீ என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஃபெங்கோட புது பிளானு. ஸோ அவ்வளோ அவங்க அம்மாவும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணியிருப்பாங்கன்னா, இவள் ப்ரெக்னென்சி வந்துட்டு உண்மை கிடையாதுன்னு ஹீரோக்கு தெரிஞ்சிடக்கூடாது, எப்படியும் வயிறு பெருசாச்சுன்னு கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டான்ல, அதனால் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரை முடிச்சிடலான்னு பார்க்குறாங்க. இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோவை பார்த்து நீ என்ன இன்னும் லவ் பண்ணுறல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கேட்க நம்ம ஹீரோனோட ஃபேஸ் தான் ஹீரோ கண்ணுக்கு முன்னாடி போகிறா. ஆனால் இவனும் வந்துட்டு இவளை இப்போதைக்கு ஆறுதல் படுத்தணுங்கிறதுக்காக ஆமாம் நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு முன்னாடி சொல்லிடுறான். இதோட இந்த பார்ட் முடியுது.